Good evening students. நம்ம இப்போ லைட் லெசனோட இந்த கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பு விதிகள். ரிஃப்ளெக்ஷன்னா எதிரொலிக்கிறது. ஆக்டிவிட்டி 3, take a plain mirror and focus the light coming from the sun on your wall. Can you see a bright spot on the wall? How does it occur? It is because the light rays falling on the mirror and bounced onto the wall. சரியா, அந்த பவுன்ஸ் ஆகி தான் நமக்கு அந்த பிரைட் லைட் அந்த ஸ்பாட் வந்து தெரியுது. கேன் யூ ப்ரொடியூஸ் த சேம் பிரைட் ஸ்பாட் வித் த ஹெல்ப் ஆஃப் எனி அதர் ஆப்ஜெக்ட் ஹேவிங் எ ரஃப் சர்ஃபேஸ்? Not all the objects can produce the same effect as produced by the plane mirror. A ray of light falling on your body having a shiny, polished and smooth surface alone is bounced back. எப்போ வந்து அந்த பவுன்ஸ் உருவாகும்னா பாலிஷ்ட் அண்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ் இருந்தால் தான் அந்த லைட் ரேஸ் வந்து பவுன்ஸ் எதிரொலிக்கும். பட் ரஃப் சர்ஃபேஸில் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. This bouncing back of the light rays as they fall on the smooth, shiny and polished surface is called reflection. ஓகே, அந்த ஷைனிங்கான ஸ்மூத்தான பாலிஷ்டு சர்ஃபேஸில் லைட் ரேஸ் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஷன். அன்லைன் டிஃபைன் ரிஃப்ளெக்ஷன். This bouncing back of the light rays as they fall on the smooth, shiny and polished surface is called reflection. Reflection involves two rays. இந்த ரிஃப்ளெக்ஷனில் டூ டைப் ஆஃப் நமக்கு ரேஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஒன் இஸ் இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே. இன்சிடென்ட் ரேங்கிறது நம்ம விழுக வைக்கிறது. இப்போ சன்லேருந்து ரேஸ் விழுகலாம், இல்லை நம்ம டார்ச்லேருந்து விழுக வைக்கிறோம் இல்லையா, அது வந்து இன்சிடென்ட் ரே. அதுலேருந்து உருவாகக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷனால் வரக்கூடிய ரேக்கு பேர் ரிஃப்ளெக்டட் ரே. அன்லைன் டூ ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே. The incident ray is the light ray in a medium falling on the shiny surface of a reflecting body. After falling on the surface, this ray returns in the same medium. This ray is called reflected ray. அதாவது எந்த சைட்லேருந்து நமக்கு அந்த இன்சிடென்ட் ரே உருவாச்சோ அதே சைடில் அதே மீடியமில் நமக்கு இன்னொரு ரே வந்து ரிட்டர்ன் ஆகுது. அந்த ரிட்டர்ன் ஆகிற ரேக்கு பேர் தான் ரிஃப்ளெக்டட் ரே. An imaginary line perpendicular to the reflecting surface at the point of incident of the light ray is called the normal. அந்த இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நடுவில் நம்ம பர்பண்டிகுலராக ஒரு லைன் வந்து, அதாவது இமேஜினரி லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். சரி, அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்சிடென்ட் ரே தென் ரிஃப்ளெக்டட் ரே, அது நடுவில் இருக்கக்கூடிய அந்த லைன் பேர் நார்மல். ஓகே, the relation between the incident ray, the reflected ray and the normal is given as a laws of reflection. The laws of reflection are as follows. The incident ray, the reflected ray and the normal at the point of incidence all lie in the same plane. அதாவது நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லாஸ்ங்கிறது. ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்கன்னா the incident ray, the reflected ray and the normal at the point of incidence all lie in the same plane. ஓகே, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, அதுக்கப்புறம் அது நடுவில் இருக்கக்கூடிய அந்த நார்மல் எல்லாமே ஒரே சேம் பிளானில் தான் நமக்கு கிடைக்கும். The angle of incidence and the angle of reflection are always equal. எப்பயுமே இந்த angle of incidence பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் இன்சிடென்ட் ரே இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள் ஐங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. ஓகே, அதே மாதிரி ஆறுங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரெண்டோட நமக்கு ஆங்கிளும் சேமாக இருக்கும். இது ஒரு 50 டிகிரினா இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 50 டிகிரினா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் 50 டிகிரி தான் இருக்கும். என்ன நமக்கு ஆங்கிள் இருக்கோ, இன்சிடென்ட் ரே இருக்கோ, ரிஃப்ளெக்டட் ரேயும் சேம் அதே தான். அந்த ஆங்கிள் தான் ஐ ஆர் வந்து ஈக்குவல். ஓகே, ஐங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆர் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரெண்டும் சேமாக இருக்கும். இந்த டயக்ராம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் எல்லாமே ஒரே பாயிண்டில் தான் மீட் ஆகும். அதான் ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Do you know silver metal is the best reflector of light and line? பெஸ்ட் ரிஃப்ளெக்டர் எதிரொலிக்கும் ரொம்ப நல்ல ஒரு ரிஃப்ளெக்டர் எதுனா சில்வர் மெட்டல் தான். That's why is a thin layer of silver is deposited on the side of materials like plain glass sheets to make mirrors. So plain glass sheetsல நம்ம ஒரு சைடு வந்து என்ன பண்ணணும்னா
மெட்டீரியல் தின் லேயர் ஆஃப் சில்வரை வந்து நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்டோம்னா நமக்கு அதை மிரர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா ஒரு சைடில் நம்ம மெட்டீரியல்ஸ் தின் கோட்டட் லேயர் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். We have learned that not all bodies can reflect light rays. ஓகே, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் எல்லா பாடிஸ் நம்ம லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸ்மூத் அண்ட் சைனி பாலிஷ்டு சர்ஃபேஸ் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரஃப் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. The amount of reflection of light depends on the nature of reflecting surface of the body. Based on the nature of the surface, reflection can be classified into two types, namely regular reflection and irregular reflection. Online reflection வந்து two types இருக்கு, regular reflection then irregular reflection. When a beam of light, collection of parallel rays, அந்த rays வந்து எப்படி இருக்குன்னா beam of lightங்கிறது ஒளிக்கற்றை, collection of parallel rays, அந்த rays வந்து parallel இருக்கணும், falls on the smooth surface, it gets reflected. ஒளிக்கற்றை அந்த beam of light வந்து ஒரு smooth surfaceல விழுகும்போது என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. After reflection, the reflected rays will be parallel to each other. Reflection அப்புறம் அந்த rays எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று parallel இருக்கு. Here the angle of incidence and the angle of reflection of each ray will be equal. So இதில் என்ன தெரியுது, angle of incidence-உம் angle of reflection-உம் ஈக்குவலாக இருக்கு. Hence the law of reflection is obeyed in this case and thus a clear image is formed. So இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் லாக்கு வந்து ஒபே ஆகுறதுனால நமக்கு இமேஜ் வந்து கிளியராக ஃபார்ம் ஆகுது. The reflection is called regular reflection or specular reflection. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு சொல்கிறோம், அது கிளியர் இமேஜ் வந்து கிளியராக நமக்கு கிடச்சதுன்னா நம்ம ரிஃப்ளெக்ஷன் எப்படி தெரிஞ்சுக்கணும், அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகணும். அந்த இமேஜ் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா அதை நம்ம ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம் ஆர் specular reflection. Example, reflection of light by a plane mirror and reflection of light from the surface of still water. அதாவது வாட்டரில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா ரெகுலர் டயக்ராம் பாருங்கள், அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ்னால அந்த ரேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. irregular reflection, in the case of body having a rough or irregular surface, each region of the surface is inclined at different angles. When light falls on such a surface, the light rays are reflected at different angles. In this case, the angle of incidence and the angle of reflection of each ray are not equal. Here the law of reflection is not obeyed. In this case, the image is not clear. Such a reflection is called irregular reflection or diffused reflection. For example, reflection of light from a wall. வாலில் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது இல்லையா, அதை வந்து நம்ம irregular reflection சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் அந்த ஆங்கிள் இன்சிடென்ஸோட ஆங்கிளும் சரி ரிஃப்ளெக்டோட ஆங்கிளும் நமக்கு டிஃபர் ஆகுது. அதே மாதிரி நம்ம இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் ஒபே ஆகலை. ஸோ நமக்கு இமேஜ் வந்து நாட் கிளியராக இருக்காது. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு சொல்கிறோம்,